7ஆம் இடத்துல ராகு. கலத்திரம், திருமணம், ஒரு போடு ஓட்டு தான் சார் வரும். கல்யாணம் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். வரக்கூடிய கணவனோ இல்லை மனைவியோ பேராசை பிடிச்சவங்க தான். சிம்பிளா யோசிக்க மாட்டாங்க. கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்துறங்கிற பேர்ல கடனை வாங்கி நடத்தி பிரச்சனையாகும். உங்களை கெடுக்கிறதுக்குன்னே நண்பர்கள் வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனா வெளிநாடு போறவங்களுக்கு 7ல் இருக்கிற ராகு, வெளிநாட்டுல போய் படிக்கிறவங்களுக்கு 7ல் இருக்கிற ராகு பொக்கிஷம். 7ல் இருக்கிற ராகு கலத்திரத்துல கொஞ்சம் தொந்தரவு பண்ணும், திருமண வாழ்க்கையில டிஸ்டர்ப் பண்ணும். கொஞ்சம் பேராசை பிடிச்ச கணவனோ மனைவியோ அமைவாங்க. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், யூரினரி தொந்தரவு, தலைவலி, சிலருக்கு வீசிங் அலர்ஜி. இந்த டிஸ்டர்ப்ல 7ல் இருக்கிற ராகு இருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும். 7ல் ராகு இருந்தால் தொழிலை பிரம்மாண்டமா பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ராகுங்கிறது ஒரு மாயை, மாய வலை. மாயை அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் லாஸ் அப்படி சொல்றோம் இல்லையா, அதெல்லாமே ராகு தான். ராகு ஒரு மனுஷனை நினைச்சா கோடீஸ்வரன் ஆக்கிடுவான். ராகு ஒரு மனுஷனை நினைச்சா பிச்சை எடுக்கணும்னு வச்சிருவான். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 9 பேர்த்துல ஒருத்தர் இருக்காங்கன்னா ராகு தான். ராகு திசையில கோடிகளை கொட்டி புரண்டு வாழ்ந்தவங்க இருக்காங்க. எல்லாம் இழந்து சாப்பாட்டுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. பிரம்மாண்டமா இருந்தேன் சார், இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா ஏதாவது ரொம்ப அவசரம்னா நான் இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்த்து வாழ்ற நிலைமையும் இருக்குதுன்னு வாழ்றவங்களும் இருக்காங்க. அப்போ ஜோதிட பழமொழி சாஸ்திரமே என்ன சொல்லுது? ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை. இதான் அவங்க சொல்ற விஷயம்.